அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேப்லேயே வந்து நர்வ்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ நர்வ்ஸ் கர்வ்னா வந்து பாயிண்ட் கர்வ், சிவி கர்வ்னு ரெண்டு இருக்குது. ஸோ லைக் ஆட்டோகேடில் வந்து ஸ்ப்ளைனு, சிவி ஸ்ப்ளைன் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ பாயிண்ட் கர்வ் எடுக்கிறேன். ஸோ பாயிண்ட் கர்வ் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாயிண்ட் கர்வ். ஸோ அடுத்து சிவி கர்வ்ங்கிறது வந்து என்ன ஆகும்னா லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட் கர்வுக்கு வந்து எனக்கு வந்து எந்த பாயிண்ட்டுமே வரல, ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு எந்த பாயிண்ட்டுமே காட்டாது. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து பாருங்கள் மாடிஃபையர் போகிறேன். ஸோ என்னென்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் காட்டும். ஸோ ஆட்டோகேடில் தெளிவாக காட்டும். ஸோ இதில் பாருங்கள். ஸோ லைன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ என்னோடய கர்வ் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் என்னோடய ஆரிஜின் பாயிண்ட்டு வேறு இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கர்வ் பாருங்கள், என்னோடய பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் கர்வ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றது எல்லாமே பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இங்கே போயிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை போயிட்டு ஸோ ரெண்டரிங் என் வியூபோர்ட் ரெண்டரிங் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து திக்னஸ் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரில, வேணால் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ வியூ போர்ட்டில் இருக்கணும் வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம் எதனால ஷோ ஆகலை. ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். I just keep rectangle. ஸோ ஆக்சுவலாக இது வரும், எதனால வரலன்னு தெரில. ஸோ இதை நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கான்செப்ட் தான் பேசிக்காக. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அதுதான் இதுதான். ஸோ நேற்று பார்த்தது தான் இன்றைக்குமே. ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி எல்லா செட்டிங்ஸும் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ் தான். ஸோ இதில் என்ன எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ளைன். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ளைனில் டபிள்யூ ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ டபிள்யூ ரெக்டாங்கிளை எடுத்துகிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இதில் வருது பாருங்கள். ஸோ இதை நான் ஒன் செகண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டரிங் வியூ போட்டு ரெண்டரிங் எனேபிள் நான் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் தான் எனக்கு 2Dயாக பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ டபிள்யூ ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ டபிள்யூ மாதிரி இருக்குமான்னு கேட்காதீங்க, அப்படிலாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ரெக்டாங்கிள் திக்னஸ் நான் குறைச்சிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஸோ வியூ போட்டு ஸோ திக்னஸ் வந்து குறைக்கிறேன். ஸோ திக்னஸ் குறைச்சிட்டு இதை நான் வந்து டபுள் ஃப்ரேம் டிசைனுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஸ்மூத்தும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்மூத்தும் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஸ்மூத்தை எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லென்த்து வித்து, அதுக்கான லென்த்து வித்து எல்லாமே கொடுக்கலாம். திக்னஸ்ஸு, ஸோ அதுக்கான திக்னஸ் வந்து அதாவது இன்பிட்வீன் கேப். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ கொடுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். கார்னர் ரேடியஸ் வந்து அதை வந்து நம்ம ஃபில்லட் மாதிரி கூட வச்சுக்கலாம், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபில்லட் மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஸோ அடுத்து வந்து சேனல். ஸோ எல்லாமே ஷேப்ஸ் தான். நம்ம எப்படி வந்து இதில் பார்த்தோம்ல வியூ போர்ட்டில் ஜாமெண்ட்ரியில் பார்த்தோம்ல எல்லாமே ஒவ்வொரு ஷேப்ஸு, டைமண்ட் ஷேப்பு, பென்டகன் ஷேப் அந்த மாதிரி பார்த்தாலும் அந்த மாதிரி தான். ஸோ சேனலுங்கிறது ஒரு ஷேப்பு, அடுத்து வந்து ஆங்கிள்ங்கிறது ஒரு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து டி ஷேப்பு. ஸோ டி ஷேப் வந்து ஒரு ஷேப்பு. ஸோ அடுத்து வந்து ஒயிட் ஃப்ளான்ஸு. ஸோ ஒயிட் ஃப்ளான்ஸுங்கிறது ஒரு ஷேப். ஸோ இது எல்லாமே ஒரு ஷேப். ஸோ இதை வந்து நான் ட்ரா பண்ணுறது வந்து கார்னரில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, ஸோ அதுக்கான ரெண்டரிங் வியூ போட்டு ஸோ அதுக்கான பேராமீட்டர்ஸு, ஸோ எல்லாமே வந்து என்னென்னா காமன் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸோ இதை கிளிக் பண்ணி
மாடிஃபை லிஸ்ட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடு, ஸோ ஷேப் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுது. இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எப்படி ஆகுது பாருங்கள், எனக்கு அந்த ஷேப் வந்து டபுள் ஷேப் இல்லாமல் ஒரு சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி நான் இதையும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதையும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோன்னே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி என்ன ஷேப் இருந்துச்சோ அந்த ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அதோட அமௌண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பார்த்தா வேணுமா, இல்லை மெஷ்ஷாக வேணுமா, நர்வ்ஸாக வேணுமா. ஸோ மெஷ்ஷுங்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி சாலிடாக இருக்கும். நர்வ்ஸுங்கிறது வந்து எனக்கு என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பேட்ச்னால் வந்து நடுவில் ஹோலோட வரும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.